வணக்கம். எழுத்து கவிமுரசு வாணி செல்வராஜா இல்லத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கானது. ஆசிரியர் பணி என்றது உண்மையாகவே சிறப்பான பணி. என்ன சொல்லப்போனால் எல்லா பதவிகள்லேயும் போட்டி போகாமல் இருக்கும். ஆனால் ஆசிரியர் தொழிலில் நான் பார்த்த நல்ல ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, 2 பிள்ளை டாக்டராக இருக்கி என்ஜினியராக இருக்கின்ற தன்னை விட மேலே இருந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய ஆசிரியர்கள் அன்றைய காலத்தில் இருந்தவங்க. இப்பயும் பலர் இருக்காங்க, ஒரு சிலர் இல்லை. அப்போ விளங்கியிருக்கும் என்னதை பற்றி சொல்ல வரேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். பாடசாலை ஆசிரியர்ன்றது மாதா பிதா குரு தெய்வம். இப்போ மாதா பிதா, அடுத்தது யார்? குரு. அந்த குரு என்பவர் பாடசாலையில் பிள்ளைகள் காலையில் 7 மணிக்கு போனால் 1 மணி 1:30 ஆகுது. அவ்வளோ நேரமும் உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. எங்களுடைய நேரத்தில் வீட்டில் இருப்பது குறைவு. பாடசாலை வந்த உடனே டியூஷன் போகுங்கள், அங்கே செய்யுங்கள், இங்கே செய்யுங்கள். பாடசாலையில் கூடுதலாக இருக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட வீட்டு பிரச்சனைகளை கொண்டு அந்த கோவங்களை பிள்ளைகளில் காட்டுற மூலம் பிள்ளைகள் மன ரீதியாக பாதிக்குதுன்னு எத்தனை டீச்சர்மாருக்கு தெரியும். அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நீங்கள் நடத்தாத சில ஆசிரியர்களுக்கு குறிப்பிட்டு பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போதைக்கு நான் இதை சொல்கிறேன். இது நடைமுறையில் செய்யலைன்னு சொன்னால் அவர்களுடைய பெயர், ஊர், பதவி எல்லாம் நான் முறைப்படியாக உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அந்த பாடசாலைகளில் நீங்கள் ஆசிரியர் என்றால் உங்களோட வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லா இதுவும் இருக்கும். அதுக்காண்டி மாணவர்களிடத்தில் தான் நீங்கள் அதை கொண்டு அது குறிப்பாக ஒரு பிள்ளையில் மட்டும் நீங்கள் அந்த குரோதத்தை காட்டுறது உங்களுக்கு சரியா, உங்களோட வயசுக்கு சரியா. அப்போ அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிள்ளைகள் என்பதை ஏன் மறக்கிறீர்கள்? நீங்கள் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அது சந்தோஷமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு அதை பார்த்து வளரணும். பாடசாலையில் இருக்கவே இயலாமை இருக்குன்னு சொல்லுதுகள் என்ற ஒரு சில பிள்ளைகள் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இது எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் உங்களோட வீடுகளில் அன்றைக்கு என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இல்லை டீச்சர்கிட்ட போய் கதைச்சிருப்பீங்களா? பெற்றோர்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தினமும் கேட்பேன், ஒவ்வொரு நாளும் கேட்பேன். என்ன நடந்தது, என்ன எனக்கு போய் சொல்லாமல் சத்தியம் பண்ணி சொல்லு என்றால் சொல்லுப்படும். அப்போ என்னுடைய மகள் ஒரு ஆசிரியராக தொடர்ச்சியாக மன ரீதியாக தாக்கப்பட்ட கொண்டிருக்கிறார். அதிபர் நல்ல அதிபர், பாடசாலை நல்ல பாடசாலை. அதற்காக மௌனமாக இருக்கின்றேன். அவருடன் ஆசிரியருடன் கதைத்தும் இருக்கின்றேன். அந்த பாடத்தில் இருந்து அவருடைய தொல்லை தாங்காமல் விலகியும் இருக்கின்றாள். இன்னும் மீண்டும் நீங்கள் திரும்பி செய்தீர்களானால் நான் அதிபரிடத்தில் போய் சொல்லுவேன். அதிபர் கண்டிப்பாக சரியான முடிவு எடுப்பார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இது அவருக்கான பதிவு. இதை தவிர மற்ற ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவ செல்வங்களை உங்களுடைய பிள்ளைகளாக கருதி நேசித்து சுவாசித்து நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தீர்களானால் எங்களுடைய ஆசிரியர் அதிபர்களை நாங்கள் எப்படியெல்லாம் மறக்காமல் நாங்கள் இந்த அளவுக்கு நல்ல முறையில் படித்து ஆளாகி இந்த நிலையில் இருக்கின்றோமோ அதை பார்த்துத்தான் நாங்கள் வருகின்றோம். எங்களுடைய ஆசிரியர் அதிபர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போதும் இருக்கின்றார்கள் பல ஆசிரியர்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சில ஆசிரியர்கள் இப்படியான கீழ்த்தரமான வேலை செய்கிறார்கள். அப்படி என்றால் ஆசிரியர்களே பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள், குழந்தைகள், மழலைகள். அப்படி சிந்தியுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட குரோதம், கோபம், பொறாமை அதை பிள்ளைகளிடம் கொண்டு காட்டினீர்கள் என்றால் அந்த பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி என்றது குன்றும். மனித உரிமை மீறல் தெரியுமா இது? அதை நாங்கள் சட்டத்துக்கு கூட உங்களை கொண்டு செல்லலாம். முதலில் உங்களிடம் கதைப்போம், இரண்டாவது அதிபரிடம் கதைப்போம்,
அதிபர் கண்டிப்பாக விடை தருவார். அவர் கவனிக்காத பட்சத்தில் மனித உரிமை மீறலுக்கு போகும், போலீஸ் கேஸ் ஆகும். அப்போ இப்படியான நிறைய விஷயங்கள் பெற்றோர்கள் எடுக்கலாம். பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய காலத்தில் பிள்ளைகளுக்கு அடிக்க ஏசக்கூடாது. அன்றைய காலத்தில் அடிக்கணும். அடித்தா கிரம்பால் அடிப்பாங்க, மெதுவாக அடிப்பாங்க, இல்லாட்டி முழங்கால வைப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் அடித்த காயம் வருது, ஹாஸ்பிட்டலில் பிள்ளை செத்து போயிடுது. குரோதம், அவ்வளோ குரோதம். அப்போ இன்றைய ஜனாதிபதி எங்களுடைய ஆணூரை சொல்லியிருக்கிறார், பிள்ளைகளுக்கு அடிக்க வேண்டாம். ஒரு பாலனித்துவத்துக்கு ஒரு சோறுபாதம் தானே. ஒரு ஆள் மெதுவாக அடிப்பார், ஒரு ஆள் எப்படி அடிப்பார்னு தெரியாது. அப்போ அதுக்காண்டி ஒரு தீர்வு எடுத்திருக்கிறேன். நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அடித்து படிப்பிக்கணுமா, ஏசி படிப்பிக்கணுமா, அது அவங்களுக்கு அது தாக்குப்படுதல். அதெல்லாம் நாங்கள் அடிக்க வேணாம், ஏச வேணாம்னு சொல்கிறோம். அதுக்கு வாரது வரும். நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வளர்க்குறோம். அதில் நாங்கள் எந்த பிளேம் செய்யலை. ஆகவே அனைத்து ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டல், இன்னொரு பெற்றோர். அப்போ நீங்கள் இதை கவனத்தில் அனைவரும் செலுத்துங்க. இந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறேன், மீண்டும் இந்த பிள்ளையை செய்யாதீங்க. செய்தீர்களானால் கண்டிப்பாக நான் அதிபரை சந்தித்து உங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிஞர் சுபானி செல்வராஜா, ஈழத்தில் இருந்து நன்றி.